ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டோ ஜென்ரேட் இ சர்டிஃபிகேட் இன் கூகுள் ஃபார்ம். ஹவு டு கிரியேட் அண்ட் ஆட்டோ ஜென்ரேட் இ சர்டிஃபிகேட் இன் கூகுள் ஃபார்ம். பசங்க இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க, டெஸ்ட் வைக்கிறோம், ஆன்லைனில் எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் நடத்துகிறோம். முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட்டை நம்ம சர்டிஃபிகேட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி இ சர்டிஃபிகேட்டாக அவங்க மெயிலுக்கு அனுப்பிடணும். ஓகேங்களா? அவங்க சர்டிஃபிகேட் இமீடியட்டாக அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க கிடைச்சா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஆன்லைன் சர்டிஃபிகேட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னன்னா கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் தெரியலன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். செகண்ட் ஒரு ஆட் ஆன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். Certify-M அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். தேர்டு செட்டிங்ஸ் செட் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும். இமெயிலுக்கு கான்ஃபிகர் பண்ணணும். ஃபோர்த்து ஒன்று கிரியேட் யுவர் ஓன் சர்டிஃபிகேட். இப்போ நார்மலாக ஒரு சர்டிஃபிகேட்டு எப்படி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. போயிட்டு இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூகுள் ஆப் டாட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம கூகுள் ஃபார்ம் இங்கே தான் நமக்கு போகிற ஃபார்ம் இங்கே தான் இருக்கும். கூகுள் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணலைன்னா ஏதாவது ஒரு லாகினில் போயிட்டு லாகின் பண்ணி கூகுள் ஃபார்மை உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளில் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் சிம்பிளாக பண்ண போகிறோம். ஒரு கொஸ்டின்ஸு இப்போ எக்ஸாம்ஸ்னா செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே மேக் திஸ் குயிஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு வாங்க. இங்கே டைட்டில் நீங்கள் அடிக்கணும். இது ஆன்லைன் குவிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால இதில் மெட்டா டேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேக் நம்ம கிரியேட் பண்ணணும். ஒன்று இமெயில் ஐடி, ரெண்டாவது ஸ்டூடெண்டோடைய நேமு, மூணாவது அவனோட கிளாஸு, நாலாவது எந்த ஸ்கூலு. இந்த 4 டேக் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸு. நான் இதில் சிம்பிளாக அதை மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஒரு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, நேம் கொடுத்துக்கிறேன். நேமு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுட்டு ஆட் கொஸ்டின்ஸில் நேமுக்கு பதிலாக அடுத்தது கிளாஸ், அவனுடைய கிளாஸு. அடுத்த கொஸ்டின்ஸு கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ளஸ்ஸு ஆட் கொஸ்டின்ஸில் கிளாஸுக்கு அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கூல் நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கியூஆர் கோடுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆப்ஷன் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு. இப்போ ஆன்சர் செட் பண்ணணும். இந்த ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இது ஆன்சர் செட் பண்ணணும். இந்த ஆன்சர் கீங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மார்க் 5 மார்க்ஸ் கொடுக்குறேன். இதில் நமக்கு ரைட் ஆன்சர் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். டன் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஓகே, இன்னொரு கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணா இதை நீங்கள் ஆட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இதில் ஆன்சர் செட் பண்ணோம். ஓகேங்களா? இதுக்கு 5 மார்க் கொடுக்குறேன். பாயிண்ட்ஸ் 5 கொடுத்துட்டு ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட் குரூப் தான் ஜேபக்கோட ஃபுல் ஃபார்ம். நான் இப்போ இதை முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓவர். கிரியேட் ஏ கூகுள் ஃபார்ம் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இமெயில் ஐடி இருக்குது, அது ஒரு ஃபர்ஸ்ட் மெட்டா டேக்கு. அது அடுத்தது ஃபுல் நேம் அப்படின்னு ஒரு மெட்டா டேக் இருக்குது. கிளாஸுங்கிறது ஐடென்டிஃபையர் 1. அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்கூலுங்கிறது ஐடென்டிஃபையர் 2 அப்படின்னு வரும். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டான். ஆன்லைன் குவிஸ் டெஸ்ட்டு. இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா கூகுள் ஃபார்ம் போயிட்டு இந்த 3 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இந்த மோர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இங்கே கெட் ஆட் ஆன்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல சர்ச்சில் போய் Certify-Mன்னு அடிக்கணும். இந்த இடத்துல Certify-M அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். இந்த சர்ச்சில் போயிட்டு இதை காட்டுது பார்த்தீங்களா, Certify-Mங்கிறத இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த ஆட் ஆன்ஸ் இங்கே கிடைக்கும்.
இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த Certify-ங்கிறத டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, டபுள் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடி டு இன்ஸ்டால் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அதில் போய் நீங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி உள்ளே போகணும். கண்டினியூ கொடுத்துறேன். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூ கொடுத்தோன்னே எல்லாமே அலோவ் பண்ண சொல்லும், அலோவ் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு Certify-M has been installed அப்படின்னு வருது, டன் கொடுத்துருங்க. நமக்கு இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வெளியில வந்துருங்க, இந்த கூகுள் ஃபார்மை விட்டு பேக் வந்துருங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு வந்துட்டு இதில் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டால்டு ஆட் ஆன் Certify-M கம்ப்ளீட்டடு. தேர்டு வந்து Certify செட்டிங்ஸ் இமெயில் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கூகுள் ஃபார்முக்கு வந்துட்டிங்கன்னா மூணாவது வந்து நம்ம இமெயில் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் ஆன்ஸ் ஒன்று கிரியேட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்காது பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த Certify-Mங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், ஷோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வரும். ஷோ கண்ட்ரோல்ஸுங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த Certify-M செட்டிங்ஸ் வரும். இதில் இந்த செட்டிங்ஸில் போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். கெட் ஸ்டார்ட்னு வருது, இதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. வீடியோ இருக்குது, அது போய் பார்க்குறதுனா போய் பாருங்கள், அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது. ஐ அக்ரி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த இது ரெக்கார்டு அதில் எதுவும் மாற்ற வேண்டாம். Certify ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்குது. அடுத்தது பாஸ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இதில் வந்து 50% கூட வச்சுக்கலாம். 50%னா ஒரு எடுத்தால் பாஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும், இல்லைன்னா ஃபெயில் ஆகிட்டா கிடையாது. ஓகேங்களா, இங்கே வந்து டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் டெம்ப்ளேட்டு நமக்கு போயிட்டு இங்கே நிறைய டெம்ப்ளேட் இருக்கும், டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கோல்டன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கோல்டன் டெம்ப்ளேட்டு இல்லைன்னா சிம்பிளி ரிப்பன். ஓகே, இந்த கோல்டன் டெம்ப்ளேட்டுங்கிறத சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இந்த டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆகுது. இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் பர்சனல் காப்பி ஆஃப் டெம்ப்ளேட்டுன்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்தது இமெயில் செட்டிங்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 மெயில் தான் அனுப்ப முடியும், சர்டிஃபிகேட் தான் அனுப்ப முடியும். அது உங்கள் கோட்டா வந்து ஒரு நாளைக்கு அவ்வளவு தான். ஓகேங்களா, அது டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பே பண்ணிட்டு கட்டி வாங்கிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து முக்கியமாக அட்வான்ஸ் தான் நம்ம போகணும். அட்வான்ஸுங்கிறது போயிட்டு இங்கே வந்து இமெயில் மெசேஜ். ஓகேங்களா, நேம் ஆஃப் த சென்டர் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருங்க, விஎஸ்டி டெக் சேனல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து நான் இங்கே கொஞ்சம் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது என்னென்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த பேர் ஸ்டூடெண்டோட நேமு, ஃபுல் நேம் அப்படிங்கிறது மெட்டா டேக் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா. இது வந்து நம்ம அந்த சர்டிஃபிகேட்டுக்கு இப்படி தான் கொடுக்கணும். ஃபுல் நேம்ங்கிறது அங்கே என்ன நேம் வருதோ அது வரும். இது சர்டிஃபிகேட் ஃபார் டைட்டில் நம்ம என்ன டைட்டில் கொடுத்துருக்கோமோ அது வந்து அந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், மெயிலோட சப்ஜெக்ட் கங்க்ராச்சுலேஷன் உங்கள் பேர் வரும். அடுத்தது ஒரு சர்டிஃபிகேட்டு ஃபார் குயிஸ் வின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, கண்டென்ட் ஆஃப் த பாடி நீங்கள் வந்து அடிக்கணும். ஓகே, அதுவும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஹாய் ஃபுல் நேம் அப்படிங்கிறது உங்கள் நேம் கொடுத்துரும். இங்கே வந்து அதர் ஐடென்டிஃபையருங்கிறது என்னென்னா, நேமுக்கு அப்புறம் கிளாஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் வரும். ஓகே, ஐடென்டிஃபை 2 இந்த நேமு. ஹலோ ஒரு விஎஸ்டி டெக்குனா டெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 10 கிளாஸு, ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு பப்ளிக் ஸ்கூல். தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் ஆன் டேட் வந்துடும். யுவர் அப்ரிசியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட், யுவர் சர்டிஃபிகேட் ஃபார் டைட்டில் ஆன்லைன் டெஸ்ட் இஸ் ஹியர். ஓகேவா, சர்டிஃபிகேட் ஐடி நம்பர் இஸ் சர்டிஃபிகேட் ஐடி. இந்த எல்லோ கலரில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே மெட்டா டேக் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுதான் வந்து அங்கேருந்து எடுத்து கான்ஃபிகர் பண்ணிக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மெட்டா டேக் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இதோடைய லிங்க்கு வந்து இந்த Certify-M வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலும் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மெட்டா டேக். நான் இதை காப்பி பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். காப்பி பண்ணி அந்த மெயில் கண்டென்ட் எல்லாம் போட்டுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கண்டென்ட், பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து நீங்கள் இங்கே அடிச்சுக்கோங்க. வித் ரெகார்ட்ஸ் டு விஎஸ்டி டெக் சேனல் இதை கொடுத்துட்டு மெசேஜ் ஷோன் ஆஃப் ஆன் சப்மிஷன்ஸ்
இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துறோம். செட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து 50 பாஸ்வேர்ட்ஸ் டேர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேட் இஸ் ஆஃப். அதை வந்து டேர்ன் ஆன் பண்ணுறேன். ப்ளீஸ் வெயிட்னு வருது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் டேர்ன் ஆன் ஆகிட்டுருக்கு. ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேட் இஸ் ஆன். ஓகேங்களா, ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டெஸ்ட் எழுத போகிறேன். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இதுலேருந்து கேட்டு லிங்க் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிங்க் வந்துடும். ஓகேங்களா, அவங்கள வந்து டெஸ்ட் எழுதுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் எழுத போகிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி லிங்க் வந்துடும். நம்ம டெஸ்ட் எழுதணும். இதில் என்னென்ன இருக்குன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, நேமு, கிளாஸு, நேம் ஆஃப் த ஸ்கூலு, இதுதான் வந்து இமெயில் ஐடி தான் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி. அடுத்தது வந்து நேம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் நேம் அப்படிங்கிறது. இது வந்து அதர் ஐடென்டிஃபையர். இது வந்து அதர் ஐடென்டிஃபையர் 2 அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ நான் இமெயில் அட்ரஸ் வந்து அடிக்கிறேன். நேம் வந்து அடிச்சுக்கோங்க. ஸ்கூல் அடிக்கிறேன். உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். சப்மிட் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன் வந்துருச்சு. இஃப் யூ பாஸ்டு யூ வில் ரிசீவ் பிரிண்டபிள் சர்டிஃபிகேட் ஷார்ட்லி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து வியூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நான் 2 கொஸ்டினுமே கரெக்டாக எழுதியிருக்கேன்னா ஒன்று கரெக்டாக எழுதியிருக்கேன், ஒன்று தப்பாக எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து 50%ங்கிறதுனால சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வந்துடும். என்னோடய மெயிலில் போய் பார்த்தேன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாருங்க, ஜிமெயிலில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு பாருங்க, மீ கங்க்ராச்சுலேஷன் கார்முகில் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சப்ஜெக்ட் பாருங்க, கங்க்ராச்சுலேஷன் கார்முகில் யுவர் சர்டிஃபிகேட் ஃபார் ஆன்லைன் குவிஸ் அப்படின்னு வந்துருச்சுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் கார்முகில் ஸ்டாண்டர்ட் 12 ஏபிசி பப்ளிக் ஸ்கூல், தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் ஆன், we appreciate your interest, your certificate for online quiz is here, certificate ID is with records வந்துருச்சுங்களா. அந்த சர்டிஃபிகேட்டு நமக்கு அதே மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. தி சர்டிஃபிகேட் டிக்ளேர்டு தட் டிஃபால்ட் சர்டிஃபிகேட் இது கார்முகில் ஸ்டாண்டர்ட் 12 ஏபிசி பப்ளிக் ஸ்கூல் ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஆல் குவிஸ். இந்த மாதிரி 50% கம்ப்ளீட்டட்னு வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வந்து நமக்கு இமிடியேட்டாக நமக்கு வந்துடும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் மேனுவலாக சர்டிஃபிகேட் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஓனாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா, உங்கள் ஓன் சர்டிஃபிகேட் எப்படி பண்ணணும்னா கூகுள் பிபிடி போயிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஓனாக டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் டிசைன் வந்து இதில் அப்லோட் ஆகிடும். இல்லைன்னா இந்த இடத்துல போயிட்டு கூகுள் பிபிடி போயிடுங்க. ஸ்லைட்ஸ் போயிட்டு ஸ்லைடில் நீங்கள் இங்கே வந்து ஒரு ஓனாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இது மாதிரி ஒன்று ஓனாக நான் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் சேவ் ஓன் சர்டிஃபிகேட்டுன்னு காப்பின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபுல் நேமு அப்படியே வந்து கொடுத்துடணும். இது வந்து மெட்டா டேட்டா தி சர்டிஃபிகேட் டிக்ளேர் தட்னு அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல் நேம் அப்படிங்கிறத அடிக்கணும். இந்த அதர் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ரெண்டாவது ஐடென்டிஃபையர், நேம்ங்கிறது தான் அதர் ஐடென்டிஃபையர் ஹேஸ் கம்ப்ளீட்டடுங்கிறது இது. இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து மெட்டா டேட்டா. டைட்டிலுங்கிறது உங்களோட குயிஸோட டைட்டிலு, ஆன் டேட்டு, இந்த கோடிங் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பர்சன்டேஜ். ஓகேங்களா, ஒரு சர்டிஃபிகேட் ஐடி வந்து சர்டிஃபிகேட் ஐடிங்கிறது இதில் கொடுத்துட்றோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி இதில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இங்கே போயிடுவோம், கூகுள் ஃபார்முக்கு போயிடுவோம். இப்போ இங்கே வந்து இந்த ஆட் ஆன் சர்டிஃபிகேட்டில் நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இங்கே வந்து சேஞ்சில் போயிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. இந்த ஓன் சர்டிஃபிகேட்டு நான் பண்ணியிருக்கேன். அதே சர்டிஃபிகேட்டு அங்கே வந்துடும். கூகுள் டிரைவில் இல்லைன்னா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிபிடியில் போய் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்லைடில் போய் பண்ணணும். ஸ்லைடில் என்ன பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் டிரைவில் போய் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிரைவில் செலக்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி உங்கள் ஓன் சர்டிஃபிகேட்டில் அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா, என்னோட வீடியோ கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.